இவ்வளோ சாஃப்ட்டா பஞ்சு போல, பூ போல இருக்கிற இந்த குலாப் ஜாமுன் வந்து பிரெட்ல செஞ்சதுன்னு சொன்னா நம்புவீங்களா? ஆமாங்க. வாங்க அது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் இன்றைக்கி ஒரு முழு பிரெட் பாக்கெட் எடுத்திருக்கேன். இந்த ஓரம் இருக்கிற அந்த ப்ரௌன் கலராக இருக்கிறது மட்டும் கட் பண்ணி எடுத்துருங்க. அது தேவையில்ல. நடுவுல இருக்கிற இந்த வெள்ளையா இருக்கிறது மட்டும் சின்ன சின்ன துண்டா கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு பல்ஸ் மோட் விட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி அரைச்சிட்டு கொஞ்சம் காய்ச்சி ஆறின பால் இருக்குது இல்லைங்களா, அதை ஊற்றி லைட்டாக பசைங்க. அப்படியே நம்ம சப்பாத்தி மாவு மாதிரி அதோட கொஞ்சம் இலக்கமாக மாமூலாக நம்ம குலாப் ஜாமுனுக்கு எப்படி பசையுமோ அதே மாதிரி தான் நல்லா பசைஞ்சிட்டு வச்சுருங்க. இருக்கட்டும், ஒரு 10 நிமிஷம் ஊறட்டும். அதுக்குள்ளே நம்ம சக்கரை பாகு ரெடி பண்ணிடலாம். அதுக்கு நான் இன்றைக்கி 1 கப்பு சர்க்கரை எடுத்திருக்கேன். அதாவது 1 கப்புன்னா 250 கிராம் வரும். அது கூட 1 கப்பு சர்க்கரைக்கு 1 கப்பு தண்ணி சேர்த்துக்கலாம். அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும். சர்க்கரை பாகு வந்து எதுவும் வர தேவையில்ல, கம்பி பதம் எதுவும் தேவையில்ல. சும்மா ஒரு பிசு பிசுப்பாக இருந்தால் போதும். ஒரு 3 நிமிஷம் கொதிச்சா போதும். அது கூடவே ஒரு 4 ஏலக்காவை வந்து தட்டி போட்டுக்கிறேன். இதில் பிசு பிசுப்பாக இருந்தால் போதும். கம்பி பதம் எதுவும் தேவையில்லை. அப்புறம் நம்ம அதுக்கு ஸ்டவ் ஆஃப் பண்ணி பக்கத்தில் வச்சுருங்க. இப்போ நம்ம ஜாமுனுக்காக ப்ரெட்டை உருட்டிக்கலாம். நல்லா ஊறி இருக்குது பாருங்கள். அப்படியே இந்த மாதிரி நம்மளுக்கு தேவையான சைஸு ஓவலாகவும் நான் கொஞ்சம் நீட்டாகவும் குண்டாகவும் உருட்டி வச்சுருக்கேன். அப்புறம் ஸ்டவ்வில் எண்ணெய் வச்சுட்டு நல்லா காஞ்சதுக்கப்புறமா மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க. வச்சுட்டு இந்த ப்ரெட் துண்டுகளெல்லாம் நம்ம உருட்டி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த ப்ரெட்டெல்லாம் போட்டுருங்க. அதில் குலாப் ஜாமுன்லாம் போட்டுட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் வரும் இந்த மாதிரி. அதாவது மீடியம் ஃப்ளேமில் தான் இருக்கணும், ஹையில் வைக்க வேணாம். உள்ளே வேகாமல் மேலெல்லாம் வெந்து வந்துடும். அதனால தான் அதுக்காக இப்போ உள்ளே கூட நல்லா சாஃப்டாக இருக்கும் நம்மளுக்கு வெந்து, அதுக்காக தான். அவ்வளோதான். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி வந்தவுடனே எடுத்துகிட்டு நம்ம காய்ச்சி வச்சுருக்கிறதுல சர்க்கரை சிரப்பில் ஜீராவில் போட்டுருங்க. போட்டுட்டு ஒரு 1/4 மணி நேரம் இல்லை 1/2 ஹவர் ஊறட்டும். அதுக்கப்புறம் கொடுங்க, சுட சுட சர்வ் பண்ணுங்கள். சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்க பெரியவங்க எல்லாருமே சீக்கிரமாகவும் இதை செஞ்சிடலாம். ரொம்பவும் காசும் ஆகாது. ரொம்ப சீப்பாக இருக்கும். அது ரொம்ப ஈஸியாக இருக்கும், நல்லாயிருக்கும். செய்கிறதுக்கும் ஈஸியாக இருக்குது. நம்மளுக்கு செலவும் இல்லை, பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்கும். இது அந்த மாதிரி செஞ்சுக்கலாம். இது பாருங்கள், மறுபடியும் இதே மாதிரி போட்டு எடுத்துகிட்டு இப்போது அதே மாதிரி சக்கரை பாவில் போட்டுட்டு நான் 2 ஈடாக போட்டு எடுத்துட்டேன். அவ்வளோதான் பாருங்கள். எனக்கு ஒரு 50 குலாப் ஜாமுன் கிட்ட கிடச்சிது. 2 இதை போட்டு எடுத்ததில் போட்டுட்டு இந்த மாதிரி பாருங்கள். சூப்பராக அப்படியே எப்படி நல்லா ஊறி வந்திருக்குன்னு. ஜாமுன் வந்து அவ்வளோ அருமையாக இருந்தது. மறக்காமல் நீங்களும் செஞ்சு பாருங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். செய்கிறது கூட ரொம்ப ஈஸி தான், ஒன்றும் கஷ்டம் அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது இதுக்கு. அவ்வளோதான் பாருங்கள், எல்லாமே ஜாமுன் வந்து நல்லா ஊறி வந்துச்சு. இது நம்ம சர்வ் பண்ண வேண்டியது. இது ஒரு வாரம் வச்சுருந்தா கூட கெட்டு போகாது. ஃப்ரிட்ஜில் வச்சும் சாப்பிட்லாம். இல்லை வெளியில் வைக்கிறதுனா ஒரு 3 நாளைக்கு வச்சுக்கலாம். ஃப்ரிட்ஜில் வைக்கிறதுனா ஒரு வாரம் கூட வச்சு சாப்பிட்லாம். நான் புட்டு காமிக்கிறேன் பாருங்கள். அவ்வளோ சூப்பர் சாஃப்டாக அப்படியே இருக்கும். நல்லா உள்ள ஜூஸியாக அப்படியே மேலே கிறிஸ்பியாக அருமையாக இருக்கும். மறக்காமல் செஞ்சுட்டு கமெண்ட் பண்ணுங்கள். லதா வியூஸ்க்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.